Welcome to Tech at Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்பிடிஎல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆன்லைன் கோர்ஸ் ஜூலை 2025 டு அக்டோபர் 2025 வீக் 0 அசைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வீக் 0 அசைன்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் அசைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை பற்றி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கா அப்படின்னு ஒரு நமக்குள்ளே ஒரு ப்ரீ எவாலுவேஷன்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கலாக வந்து வாட்டர்ஃபால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர்ஃபால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நம்ம டெஸ்டிங் வந்து எந்த ஃபேஸ்க்கு அப்புறம் வருது அப்படின்னு எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ரெக்வயர்மெண்ட் கேதரிங், சிஸ்டம் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ். ஒவ்வொரு ஃபேஸும் நெக்ஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் வாட்டர்ஃபால் எஸ்டிஎல்சியில. ஸோ அந்த அதுல நம்ம டெஸ்டிங் வந்து எந்த 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 டைம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் கோடிங் ஸ்டெப் தான் வந்து என்னது testing phase. So second question, in agile methodologies of software development, when is testing done? இப்போ waterfallங்கிறது one method of developing a software. ஓகேவா? ஸோ அதே மாதிரி agile methodologiesங்கிறது as another used recent trend of method can be used for software development. ஸோ இந்த மெத்தட்ல ஏஜில் மெத்தடாலஜிஸ்ல நம்ம டெஸ்டிங் வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா அலாங் வித் கோடிங் பை டெவலப்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம பைத்தான் கோடிங் பை. ஸோ நம்ம கோடு போடவே வந்து நம்ம டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஆர் டெஸ்டிங் டெவலப்பர் ரைட் த டெஸ்ட் பிஃபோர் ரைட்டிங் த கோடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து என்னன்னா there is no knowledge or no insight about the internal coding of the program. Okay, only what input we are given and the corresponding output will be evaluated. Testing வந்து black box testing என்ன பண்ணுவோம்? Based on the requirements only. Okay வா? Because என்ன சொல்றோம்? Input and expected output without ஏன் அப்படின்னா the software can verifies the specified requirements or functional specification or requirements. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதே எங்கன்னா ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறாங்க. ஸோ ஒயிட் பாக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த பிளாக் பாக்ஸ். திஸ் இஸ் இட் ஹேஸ் அ நாலேஜ் அபவுட் தி இன்டர்னல் கோட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். Okay, that is called as white box testing. Then what is regression testing அப்படிங்கிறாங்க. ரெக்ரெஷன்னாவே என்ன சொல்லுவோம்? நம்ம ஆல்ரெடி இருக்கிற சாஃப்ட்வேர்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்லை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் have not introduced new bugs or broken existing functionality. Fifth question, the testing can be entirely automated and done by using a tool without human intervention. So true or false அப்படிங்கிறாங்க. It's a false. So visual inspections require human judgment, and writing and maintaining the automated test scripts still needed the manual effort. Not all the test scenarios, human testers are essential for understanding complex behaviors, ambiguous requirements, and user experience issues. Okay va? So in automated tool-ஆவும் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம human intervention வந்து it's a very important one. So that the answer என்னன்னா false. And then sixth one, the term control flow graph as used in testing refers to which of the following அப்படின்னா. So control flow graph is a graphical representation of all paths traversed during the execution of the programs. Okay, so nodes edges இருக்கும். node to another node வந்து pass பண்ணணும் அப்படின்னா some edges can be connected. Edges is nothing but the lines can be connected one node to another node. ஓகேவா? ஸோ இதை வந்து டிஃபைன் பண்றது என்னது? கிராஃப். அதான் ஸோ தட் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் வந்து டெஸ்டிங்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா representing all possible paths that might be traversed by a program. Okay, then control flow graph and data flow graph are used in black box testing. So control flow graph பார்த்தாலே ஸோ நம்ம பாத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ. அதே மாதிரி டேட்டா எந்த பாத்தை சூஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னாவே நமக்கு வந்து பாத்தோ இல்லை இன்டர்னல் கோடிங் ஸ்ட்ரக்சரை பத்தி எதுவும் தெரியாது. ஜஸ்ட் இன்புட் கொடுப்போம், அது என்ன அவுட்புட் கொடுக்குது அதை மட்டும் தான் எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ தென்
which testing techniques listed below uses relational and logical operator? Testingல இந்த ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எந்த டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஜென்ரலா ரிலேஷனல்னா என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு அதெல்லாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா சொன்னா அண்ட் ஆர் நாட், இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெஸ்டிங்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா மெயினா டெசிஷன் அண்ட் லூப்ஸ் இன் கோடு, இதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டெசிஷன்ங்கிறது வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வரும். லூப்புங்கிறது ஃபார் வைல் டூ வைல். டியூரிங் திஸ் டெசிஷன் அண்ட் லூப்ஸ் we can test the relational and logical operators. இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெசிஷன் அண்ட் லூப்பையும் வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால இதோட so that the answer is testing for execution of decisions and loop in code. ஓகேவா? Then 9th question, while testing web applications both client side and server side testing is done. Yes, this is true one. Okay, ஸோ கிளைண்ட் சைட் சர்வர் சைட் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாதான் வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது. நம்ம கிளைண்ட் சைட் பார்த்தோம்னா வந்து இன்டர்ஃபேஸ், ப்ரௌஸ் கம்பேட்டபிலிட்டி, ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சர்வர் சைடுன்னு பார்க்கும்போது சர்வரோட லாஜிக், ஏபிஐ, டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், ஆத்தென்டிகேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ போத் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைடு தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. So 10th question is, which of the following constitutes non-functional testing? So that the options are performance testing, black box, white box and integration testings. So black box, white box, integration testing வந்து என்னன்னா functional testing. So performance testing is the correct answer because the performance which indicates performs and access the qualities of the software. That means quality அப்படிங்கறத நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா measuring the response time, throughput and resource usages. So non-functional testing அப்படிங்கிறது என்னன்னா the performance testing is a correct answer. Thank you.